भजे पादपङ्कजं भजे हे गुरुविद्यारूपं भजे हे हे गुरुवेदात्मस्मरणं भजे हे गुरु सकल सौभाग्यं भजे। नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய் ராம ராமா जय भोलो वीर धीर सूरांचनेय स्वामी। मनोजवं मारुत तुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। மகோன்னதமான மார்கழி மாதம் பகவான் கீதையில் சொல்லும் பொழுது மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரக அப்படின்றான். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன், காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறான். வால்மீகி ராமாயணத்தில் சொல்லும் பொழுது சைத்ரக ஸ்ரீமான் அப்படின்வார். ஸ்ரீ பொருந்திய மாதம் எது அப்படின்னா சைத்திர மாதம் அப்படின்னு வால்மீகி மகரிஷி வர்ணிப்பார். ஆனால் பகவான் கீதையில் சொல்லும் பொழுது நான் மாதங்களில் மார்கழி. ஏன்னு கேட்டால் இந்த மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி எல்லாமே வர்றது. மார்கழி மாதம்தான் அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயணத்தினுடைய ஆரம்பம். சரியா அருணோதய காலம்னு சொல்லுவோம், விடியற் காலம், பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் இந்த மார்கழி மாதம். அதனால தான் மார்கழி மாதத்தில் பெரிய பெரிய கோலம் போடுறது, மார்கழி மாதத்தில் வீதி பஜனை பண்ணுறது. முக்கியமாக மார்கழி மாதத்தில் கல்யாணம் வச்சுட்டு இருக்க மாட்டோம். கேட்டால் பீட மாதம்னு பொதுவாக சொல்லுவோம். ஆக்சுவலாக பீட மாதம் இல்லை, பீடு உடைய மாதம். பீடுன்னா பெருமை, பெருமையுடைய மாதம்னு பெயர். பகவான் அனுபவிக்கிறதுக்கும் பகவத் சிந்தனைக்குமான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். அதனால் முக்கியமாக தட்சிண பாரதத்தில் பெருசாக தமிழ்நாடு அந்த பக்கம் தமிழ்நாடு கேரளாவில் மார்கழியில் கல்யாணம் வச்சுக்க மாட்டோம். பட் நார்த் இந்தியாவில் மார்கழி தான் ரொம்ப விசேஷமாக வச்சுப்போம். ஏன்னா பகவானுடைய மாதம், பகவத் ஸ்வரூபமாக மாதம் இருக்குது அப்படின்னு. அதனால் இந்த மார்கழி அவ்வளவு ஏற்றமுடையது. பகவத் தியானத்திற்கான ரொம்ப அழகான ஒரு மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் நமக்கு திருப்பாவை, திருவம்பாவை, அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி, கீதா ஜெயந்தி கூடவே ரொம்ப முக்கியமாக தமிழ்நாடு சில பகுதிகளில் மட்டும் இன்னைக்கு ஆஞ்சநேய ஜெயந்தி. பல பேர் பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடிடுவார்கள். சில பேர் வசந்த நவராத்திரியும் பொழுது கொண்டாடுறதுன்னு வழக்கம் உண்டு. முக்கியமாக நிறைய பார்த்தோம்னா ப்ராமினெண்ட்டாக சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு தான் ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய ஹனுமத் ஜெயந்தியாக கொண்டாடுறது உண்டு. அப்போ எது சரி அப்படின்னா எல்லாமே சரி. ஏன்னா ஒவ்வொரு யுகத்துக்குமே ஹனுமார் உண்டு. ஒவ்வொரு யுகத்திலையும் அவருடைய பிறக்கிற இடம் முதற்கொண்டு எல்லாமே மாறும். சில இடங்களில் பார்த்தோம்னா திருமலா திருப்பதியில் ஒரு மலை அஞ்சனாத்ரி மலை, அங்கே தான் அவதாரம் சொல்லுவோம். சில பேர் சொல்லுவோம் அங்கே தபஸ் பண்ணால் ஹம்பியில் அஞ்சனாத்ரியில் தான் பிறந்தார் அப்படின்னு உண்டு. சில சமயத்தில் பார்த்தோம்னா ரிஷிகேஷ் போனோம் வச்சுக்கோங்க, அந்த சண்டி தேவி, மானசா தேவி, அங்கே ஒரு அஞ்சனாத்ரி தேவி உண்டு. அவள் மடியில் ஆஞ்சநேய மூர்த்தி உண்டு. நாங்கள் ஜெய்ப்பூர் போகும்பொழுது
ஒரு இடத்துல பார்த்தோம். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே தான் அஞ்சனா தேவி தபஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி அங்கே மடியில் ஆஞ்சநேயரை குழந்தையா வச்சுருந்து. ஸோ ஒவ்வொரு யுகத்துக்குமே ஸ்ரீமத் ராமாயணம் உண்டு, ஒவ்வொரு யுகத்திலையுமே பாகவதம் உண்டு, ஒவ்வொரு யுகத்திலையுமே இந்த லீலைகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதில் மாறாத ஒரு சுவாமி மட்டும்தான். மற்ற எல்லாரும் மாறின்னு இருப்பா. யார் வேணால் தசரதராக வரலாம், யார் வேணால் கௌசல்யாவாக வரலாம், யார் வேணால் அஞ்சனா தேவியாக வரலாம், யார் வேணால் நந்தகோபர், யசோத, வசுதேவர், தேவகி, மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே நாம் யார் வேணாலும் அந்த இடத்துக்கு போக முடியும். சுவாமி மட்டும்தான் ப்ராமினெண்ட்டாக, அவர் மட்டும்தான் அதே ராமனாக வந்துட்டுருப்பார், கிருஷ்ணனாக வந்துட்டுருப்பார், வராகமூர்த்தியாக வந்துட்டுருப்பார், நரசிம்மமூர்த்தியாக வந்துட்டுருப்பார். பிரகல்லாதன்னா ஒரே பிரகல்லாதன் கிடையாது. பிரகல்லாதன் அந்த சரீரத்தில் எந்த ஜீவன் வேண்டுமானாலும் பிரகல்லாதனாக வரலாம். யார் வேண்டுமானாலுமே அவ்வளவு அழகாக தசரதனாக ராமனை குழந்தையாக பெற்றுக்க முடியும். அதில் இந்த ஆஞ்சநேய மூர்த்தி முக்கியமாக பகவத் கைங்கரியம். சாதாரணமாக நம்ம எல்லாருமே பக்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா மிராக்கிள்ஸ் அதை எதிர்பார்த்து தான், இது நடக்கணும், நடக்காதெல்லாம் நடத்தி கொடுத்துருவோம். ஏன்னா சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு, அக்கடித்த கடனா சாமர்த்தியம் உடையவர் அப்படின்னு வர்ணிக்கிறது உண்டு. எதெல்லாம் நம்மளால் முடியுமோ முடியாதோ அதெல்லாம் அவர் முடிச்சிருவார் அப்படின்னு. ஆனால் பக்தி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அவனிடத்துல சரணாகதி பண்ணுறதுக்காகத்தான் பக்தி. இப்போ குழந்தைகள்லாம் அப்பா அம்மா ஒரு மிராக்கிள் பண்ணுறவாளாக பார்க்குறதே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு நல்லது பண்ணுவா. இந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் குழந்தைகளுக்கு இருக்குது. எனக்கு சாப்பாடு போடுவா, என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பா, என்னை படிக்க வைப்பா. நான் 7:45 ஸ்கூலுக்கு 7 மணிக்கு எழுந்தால் கூட எங்கள் அம்மா அப்பா கொண்டு என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்ருவா. பஸ்ஸில் நான் விட்டால் கூட எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து விட்டுருவான்னு ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருக்கு இல்லையா? அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த்து தான் பக்தியினுடைய ரகசியம். அன்கண்டிஷனல் ஃபெய்த். இப்போ சேரில் உட்காரோம், சோஃபாவில் உட்காரோம், அன்கண்டிஷனல் ஃபெய்த் தானே. அது ஒரு அச்சேதன வஸ்து, அது மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது இல்லையா? கடையில் போய் காய்கறி வாங்குகிறோம், பழம் வாங்குகிறோம், நிச்சயமாக அதில் விஷம் இருக்குமான்னு யோசிக்கிறது இல்லை. சரி, அது கூட பரவாயில்ல, வாங்கி நம்ம சமைக்கிறோம்னு சொல்லலாம். ஹோட்டலில் சாப்பிட்றோம், யாருன்னு கூட தெரியாது, பட் இன்னும் அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சுவாமி கிட்ட அன்கண்டிஷனல் ஃபெய்த் வச்சு வாழணும், அவருக்காக வாழணும். அவர் இஷ்டமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா சந்தோஷம். அப்படி ஒருத்தர் தான் ஆஞ்சநேய மூர்த்தி. அது பகவான் இஷ்டமாக லைஃப் எல்லாருக்கும் கிடச்சாச்சு. நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடச்சாச்சு. நம்ம அதில் தான் போயின்னு இருக்கோம், அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் ஒவ்வொரு நாளுமே நம்ம மனசுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு திருப்தி வேணும். வாழ்க்கையில் திருப்தி தான் ரொம்ப முக்கியம். பயங்கரமாக குளிர்றது, ஒரு ஸ்வெட்டர் போட்டு அப்பாடா அப்படின்னு இருக்கு. ரொம்ப வேர்க்கிறது, ஏசி போட்டு அப்பாடா அப்படின்னு இருக்கு. அப்போ என்னடான்னா அந்த சரீரத்துக்கு அந்த திருப்தி வேண்டியிருக்கு. ரொம்ப பசிக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட்றோம் அப்பாடா அப்படின்றோம். தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கிறோம், அப்பாடான் இருக்கு. வாஷ்ரூம் வருது, போயிட்டு வந்தோம் அப்பாடா. நல்லா கவனிச்சு பாருங்க, சாப்பிட்றதுலையும் அப்பாடா உண்டு, வாஷ்ரூம் போகிறதுலையும் அப்பாடா உண்டு. ஏண்டாண்ணா அந்த சமயத்தில் இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த திருப்தி விஷயம் மாறிண்டே இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம அப்பாடான்னு இருக்கணும். அப்போ தான் காதால் அப்பாடான்னு எழுந்துக்கணும், சொல்லணும் அப்பாடான்னு எழுந்துக்கணும், அப்பாடான்னு படுத்துக்கணும் அப்படின்றோம் இல்லையா? இந்த அப்பாடான்ற ஒரு விஷயம் எப்படா வரும்னா உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி வரும்பொழுது தான். அந்த திருப்தி நம்ம படைச்ச பகவானுக்காக வாழும் பொழுது, அவர் இஷ்டமாக நம்ம கர்மாவை பண்ணும் பொழுது நிஜமாவே அப்பாடான்னு இருப்போம். இப்போ உலகம் கொண்டாடுறது, உலகம் நம்மளை ஏற்றுக்கிறது, அதெல்லாம் விட நம்ம மனசுக்குள்ள நான் எந்த ஒழுங்காக பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சமாதானம், ஒரு திருப்தி வேணும். அப்போ அந்த அப்பாடான்னு வரணும் இல்லையா? அப்போ பகவத் கைங்கரிய ரூபமாக வாழணும். நம்ம எதையுமே விட வேண்டாம். அந்த வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை கிடச்சிருக்கோ, நமக்கு ஒரு அப்பா அம்மா, இல்லாட்டி கணவன், இல்லாட்டி மனைவி, குழந்தைகள், பந்துக்கள், ஒரு சொசைட்டி, ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ், என்னெல்லாமும் பகவான் கொடுத்துருக்கான் இல்லையா? இதை கரெக்டாக வாழ்ந்துட்டாலே போதும். தனியாக நம்ம பகவான் அனுபவிக்கிறதுக்கு எதையும் விட வேண்டாம், எதையும் பிடிக்க வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். சரியாக சொன்னோம்னா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே. எதையும் விட்டுவிட்டு எங்கேயுமே போக வேண்டாம். நமக்கு சரீரம் கொடுத்துருக்கான் பகவான். இந்த சரீரத்தை அவன் பிரீத்தியர்த்தமாக உபயோகப்படுத்திக்கணும். வாக்கு கொடுத்துருக்கான், பேசுகிற வார்த்தைகள் அவன் பிரீத்தியர்த்தமாக நல்ல வார்த்தைகள் சொல்லிடணும். இருக்கிறதுலே பெஸ்ட்டு பாசிட்டிவ் வார்த்தை எதுன்னா பகவானுடைய நாம ஜபம். கெடுதலே பண்ணாத ஒரு வார்த்தை, ஒரு சப்தம் உலகத்தில் உண்டுன்னா நாம ஜபம் தான்.
அது எந்த மூட் ஸ்விங்கில் சொன்னாலும் அதே அர்த்தம் தான். கிருஷ்ணா அப்படின்னு கத்தினாலும் அதே அர்த்தம் தான். கிருஷ்ணா அப்படின்னா அதே அர்த்தம் தான். கோபமாக ராமா ஐயோ ஐயோ ரமா அப்படின்னு பயந்து கத்தினாலும் அதே அர்த்தம் தான். தூக்கத்தில் ராமான்னு உளறினாலும் அதே அர்த்தம் தான். ஒரே ஒரு வார்த்தை எங்கே ஜபிச்சாலும் எப்படி ஜபிச்சாலும் நல்லது மட்டுமே செய்யும்னா பகவன் நாம சங்கீர்த்தன். அதுக்கு ஜாதியோ குலமோ வயசோ எதுவுமே முக்கியம் கிடையாது. எங்கே வேணா யார் வேணாலும் ஜபிக்கலாம். அப்போ அந்த நாமத்தை ஜபிச்சுண்டு அவன் என்னென்னலாம் பொறுப்புகள் கொடுத்துருக்கானோ அந்த பொறுப்புகளை அவன் இஷ்டமாக பண்ணியாச்சுன்னா லைஃப் நன்னா இருக்கும். இதை புரிய வைக்கிறது தான் ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வைபவம். எப்படா சந்தோஷம்னா அவன் இஷ்டமாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நமக்கு நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா அதை விட ஹாப்பினஸ் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நம்மளை ப்ரூவ் பண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண இன்னும் சந்தேகம் தான் போடுவான் நம்மளை. அதான் நீ இல்லைன்ட்டு அப்புறம் திருப்பி சொல்லிட்டு இருக்காய், அது எக்ஸ்ட்ரா சந்தேகம் தான் வரும். இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த உண்மையாக சொல்கிறேன்னு சொன்னாலே அங்கே பொய் மாதிரி ஆகி போய்டுறது கலியுகத்தில். அப்போ நம்ம மனசுக்கு திருப்தியாக வாழணும் அப்படின்னா அழகாக பகவானுடைய கட்டளை உள்ளுக்குள்ளேருந்து சுவாமி நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கார். கை குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு பசி வந்து அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு அழுகு அழும். தூக்கம் வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு அழுகல் டிஃப்ரென்ஸ் உண்டு, ஒரே மாதிரி கிடையாது. அம்மாவுக்கு தெரியும், கூட இருக்கிறவாளுக்கு தெரியும். தூக்கம் வந்தால் ஒரு அழுகு அழும், உடம்பு முடியலன்னா ஒரு அழுகு அழுகும். சும்மா யாருமே இல்லை போர் அடிக்கிறது அதுக்கு ஒரு கற்றுக்கத்தும், ஏன்னா அதோட பேசணும்னு. அப்போ அதுக்கு பாஷையே தெரியாது, அதுக்கு நகர முடியாது. ஆனால் இருந்த இடத்துலேருந்து ஒரு சப்தம் கொடுத்து நீ ஆளை கூப்பிடு, உனக்கு வேண்டியதை சாதிச்சுக்கோன்னு சுவாமி சொல்லி கொடுக்குறாரா இல்லையா? அப்போ அப்போத்திலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர 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 ஒவ்வொரு விதமான அனுபவத்தை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கார். இது நமக்குன்னு இல்லை, இந்த கோழி குஞ்செல்லாம் முட்டைக்குள்ளே தானே இருக்குது. அது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே அமைதியாக இருக்கும். ஃபுல்லாக ஃபார்மாக எடுத்து பலம் வந்துடுத்துனா அது உள்ளேருந்து இப்படி தட்டி தட்டி உடச்சுண்டு வெளில வரும். நம்ம வெளிலேருந்து உடைக்கிறது ஈஸி, அது அதுக்குள்ளே உட்காந்துருக்கு. அதுலேருந்து அது உடச்சுண்டு வெளில வரணும்னா அதுக்கு ஒரு சக்தி. உனக்கு முடிஞ்சாச்சு, இனி நீ கூட்டுக்குள்ளே இந்த அழகாக முட்டை ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியில் வான்னு சொல்லி அதை உடச்சுண்டு வெளில வான்னு ஹரி உள்ளுக்குள்ளேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அந்த மாதிரி எல்லா ஜீவனுக்குமே இப்போ விதையை நடுறோம், அழகாக அதுக்கு தண்ணியெல்லாம் விடுறோம், சரியாக அதுக்கு முளைக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்தோடனே தானாக முளைக்கும். அது முளைக்கும் போது என்னடா அந்த விதையும் தூக்கிட்டு தான் மேலே வரும். நீங்கள் பார்க்கலாம், அந்த புளியங்கொட்டையெல்லாம் விதைச்சிட்டோம்னா அந்த புளியங்கொட்டையை தூக்கிட்டே தான் அது முளை வெளில வரும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த புளியங்கொட்டையை வச்சுட்டு அப்புறம் அதையும் உதுத்து விட்டுரும். அப்புறம் வளர்ந்துட்டே போகும், ஒவ்வொரு இலையாக வளர வளர இந்த பழைய இலையெல்லாம் உதுத்துட்டு போகும். அப்போ யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா? நம்ம யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமா? இல்லை யாரோ பயாலஜி ப்ரொஃபஸர் போய் நீ இதெல்லாம் விட்டுவிட்டா நல்லது உனக்கு அப்படின்னு சொல்கிறாரா? அது பாட்டுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அழகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்டாக டைலர் மேட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வெளியிலேருந்து யாராவது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட அவா சௌகரியம், அவளுடைய தேவைகள், அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலந்து கொடுக்குறா ஒரு அனுபவத்தை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை. ஆனால் இப்போ சாப்பிடும்பொழுது எனக்கு சாப்பாடு வேணும், இன்னும் கொஞ்சம் போடுங்கோ, இன்னும் கொஞ்சம் ரசம் விடுங்கோன்னு உள்ளேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன், வெளியிலேருந்து இல்லை. எனக்கு போதும், இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, கழுத்தளவு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு உள்ளேருந்து தான் வருது. எப்பொழுதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறோமோ அப்போல்லாம் நிம்மதியாக இருக்கும். இதை விட்டுவிட்டு வெளியிலேருந்து கேட்க ஆரம்பிக்கும் போது டென்ஷனில் மாட்டிக்கணும். எனக்கு அப்போயே தெரியும் வேண்டான்னு நினச்சேன், அவன் சொன்னாலே நான் பண்ணேன், அங்கே தான் மாட்டின்றேன்னு புலம்புவோம். எங்கெல்லாம் நம்ம புலம்புறோமோ உள்ளேருந்து வர அந்த இன்ட்யூஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுவிட்டு ஆசைப்பட்டு வெளியிலேருந்து கேட்கும்பொழுது மாட்டிக்கணும். அது எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேய மூர்த்தி போல ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம் தான் ஆஞ்சநேய மூர்த்தி. ஸ்ரீமத் ராமாயணத்தில் அப்படி இல்லை, சில புராணங்களில் அப்படி காண கிடைக்கிறது. ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் கைலாசத்தில் உட்காந்துட்டு அப்படி ஆனந்தமாக அப்படி சிரிச்செண்டு கண்களில் கண்ணீர் வழிய மயிர்கால்கள் குத்திண்டு நிற்க ராம் ரா அப்படின்னு ஜபிச்சுட்டு இருக்காராம். ஏன்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. உனக்கு இன்றைக்கா சகஸ்ரநாமம் சொல்ல முடியலன்னா ராமநாமம் அவ்வளோ வசத்தி அப்படின்னு புரிய வைக்கிறார்.
அதனால் எப்பொழுதுமே அவர் கைலாச பர்வதத்தில் உட்கார்ந்துண்டு ராமநாமம் ஜபிக்கிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. அப்போ பார்வதி, என்ன பிரபு தனியாக சிரிக்கிறீர்கள், அழகாக பிரசன்னவதனமாக இருக்கு. யூஸ்வலாக சிவபெருமானுடைய எக்ஸ்பிரஷன் வெளியில் யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப அப்படி செட்டிலாக இருக்கும் அவரோட இது. அப்போ அவர் அப்படி பார்க்குறார், யோசிக்கிறார், சிரிக்கிறார். உடனே கேட்குறார், உங்களுடைய வெளில ஒன்றுமே தெரியாது, இது எப்படி அப்படின்னு. இல்லைம்மா, ராவண வதம் பண்ணுறதுக்கு சுவாமி தீர்மானிச்சு விட்டார், அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன், அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பகவான் கொடுத்துட்டாரே, சந்தோஷம்னு ஒன்று பார்வதியை சிரிக்கிறார். ராவணன் உங்களுடைய பரமபக்தன், அவனை வதம் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி சகாயம் பண்ணுவேள்? இல்லைம்மா, யாராக இருந்தாலும் தர்மத்தை விட்டு விலகிறான்னா வதம் பண்ணது தர்மம், அவ்வளோதான். அது நமக்கு பிடிச்சவா பிடிக்காதவா நமக்கு வேண்டப்பட்டவான்றதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல போலீஸ்மேன் அப்படின்னா சொந்த பந்தம்லாம் பார்க்கப்படாது, தர்மம் எதுவோ. ஏன்னா நம்ம சனாதன தர்மத்தினுடைய ரூலே என்னென்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. இங்கே தர்மம் தான் பெருசு, இங்கே மற்றது எல்லாம் செகண்டரி. அதனால இது சனாதன தர்மம், இது மதம் இல்லை. மற்றெல்லாம் தான் ரிலீஜன், மற்றதெல்லாம் ரிலீஜன், நம்மளது ரிலீஜன் இல்லை, இது தர்மம். நம்ம அத்தனை பேரும் மறந்தாலும் இது இருக்கும், யாருமே ஃபாலோ பண்ணலாம் இது இருக்கும். மற்ற மதங்கள்லாம் அப்படி இல்லை, அவளுக்கு கூட்டம் சேர்த்துட்டே இருக்கணும், கூட்டம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டா தான் அவளுக்கு அது பயமுறுத்திகிட்டே இருப்பாள், இல்லாட்டி நடக்கிறதுக்கு போயிடுவா அப்படின்னு பயமுறுத்திகிட்டே இருக்கணும். நம்மளது அப்படியே கிடையாது, ரொம்ப ரிலாக்ஸான ஒரு வழி. இதெல்லாம் பண்ணால் நல்லது, பார்த்துக்கோ, அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு போயிடுவேன் ஒழிய கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டுற வேலையை நம்மள கிடையவே கிடையாது. சாஸ்திரம் கூட இதெல்லாம் அப்படி பண்ணால் நல்லது, இதில் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, நவ் யூ டிசைட், நவ் யூ சூஸ். இந்த சுதந்திரம் நம்ம சனாதன தர்மத்தில் உண்டு. எல்லாம் சொல்லுவா, நீ யோசி, நீ கன்வின்ஸ் ஆனால் பண்ணு, உனக்கு ஒத்துக்கிறதா பாரு, கேள்வி கேளுன்னு சொல்கிறது. மற்ற மதத்தில் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் குத்தம், இங்கே கேள்வி கேட்கலன்னா குத்தம். அதுக்கு உதாரணம் நக்கீரன் சிவபெருமான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு. அர்ஜுனன் கிருஷ்ணன் என்னெல்லாம் கேள்வி கேட்குறான், ஆனால் கிருஷ்ணன் எவ்வளோ பொறுமை பாரு, நமக்கெல்லாம் பொறுமையே கிடையாது. அர்ஜுனன் என்னெல்லாம் பைத்திகார்த்தனமான கேள்வி உண்டு, எல்லா கேள்வியும் லிஸ்ட் போட்டு கேட்குறான். அத்தனையும் பகவான் நிறுத்தி நிதானமாக டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன். அதுதான் பகவத்கீதைன்னு வாசிச்சுட்டு இருக்கும். பரீட்சித் அத்தனை விதமான கேள்வி கேட்குறான், எல்லாத்துக்கும் சுகபிரம்ம மகரிஷி நிறுத்தி நிதானமாக, புரிஞ்சுதா, ஓகேவா, நீ கன்வின்ஸ் ஆகிட்டியா, உனக்கு சந்தேகம் நிவர்த்தி ஆகிட்டு கேட்டு கேட்டு பதில் சொல்கிறார். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அப்போ அந்த சுதந்திரம் இங்கே இருக்குது. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், இல்லைம்மா, அவனை வதம் பண்ணணும், ஏன்னா அவன் தர்மத்துக்கு விரோதமாக போகிறான், அப்போ வதம் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் அவன்தான் உங்களுக்கு தன்னுடைய தலையெல்லாம் வெட்டி ஆகுதி பண்ணி பூஜை பண்ணியிருக்கானே, அப்புறம் எப்படி நீங்கள் அவனை வதம் பண்ணுறதுக்கு ஒத்தாசை பண்ணுவேள்? இப்போ சிவபெருமான் சொல்கிறார், நான் ஏகாதச ருத்ரன், 11 ரூபம் உண்டு. இந்த 30 முக்கோடி தேவர்கள்னு வரும்பொழுது துவாதச ஆதித்யர்கள் 12 பேர், ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர். எவ்வளோச்சு? 23 ஆச்சா? அஷ்டவசுக்கள் 8 பேர், 31. அஸ்வினி தேவர்கள் 2 பேர். இந்த 33 பேரை பேஸ் பண்ணி தான் 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவோம். அதில் சிவபெருமானுக்கு 11 ரூபம், 11 பெயர். இப்படி தான் அவருக்கு ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு பேர். புரியிலிருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 3-4 கிலோமீட்டர் 3-4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனால் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல சிவன் கோவிலில் ஒரே இதுக்குள்ளே 11 சிவலிங்கம் ஒன்றா இருக்கும். 11 சிவலிங்கம் தனியாக இல்லை, அகமுடையார் இருப்பார் இல்லையா, அதுக்குள்ளேயே 11 லிங்கங்கள் ஏகாதச ருத்ரஸ்வரூபமாகவே சிவபெருமான் இருப்பார். சில ராமாயணம் உண்டு, ஆனந்த ராமாயணம், துளசி ராமாயணம், இந்த மாதிரி நிறைய ராமாயணம் உண்டு, அத்தியாத்ம ராமாயணம். அதிலெல்லாம் பார்த்தா அயோத்தியாவுக்கே ஆஞ்சநேய மூர்த்தி போய் ராமனோட இருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணியாச்சு. இப்போ சிவபெருமான் பார்க்குறாராம், இதை கொண்டு போய் இந்த ஆஞ்சநேயனை ராமனிடத்தில் ஒப்படைச்சாச்சுன்னா என் வேலை முடிஞ்சாச்சு. பகவான்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாச்சுன்னா முடிஞ்சு போயிடுமே. ராத்திரி என்ன தைரியத்தில் தூங்குகிறோம்? பொறுப்பை பகவான்கிட்ட ஒப்படைச்சிருக்கோன்னு தானே. அடுத்த நாள் பொழுது விடியறதுலேருந்து எல்லாமே காத்தால எழுந்தோடனே நமக்கு வர பால் முதற்கொண்டு எல்லாமே பகவான் தான் நடத்துகிறான். நம்ம வேணால் ஆளை போட்டிருக்கலாம், பைசா கட்டலாம் எல்லாம், ஆனால் காலங்காத்தால் பெல் அடித்து பால் வரணும்னா எம்பெருமான் சங்கல்பம் இருந்தால் தானே. அப்போ இந்த ஹனுமான குரங்கு தானே,
குரங்கா கூட்டுண்டே சிவபெருமானே குரங்காட்டியாக வராராம். அயோத்தியாவுக்கு வர நமக்கு பெரிய பாக்கியம். ராம ஜன்ம பூமி அந்த சமயத்தில் நிஜமாவே இந்த அனும ஜெயந்தி ரொம்ப விசேஷம். அடுத்த அனும ஜெயந்தியெல்லாம் அயோத்தியாவில் கோவில் கட்டி 1 வருஷம் ஆகிடும். இந்த ஹனும ஜெயந்தி எக்ஸாக்டாக இன்னும் 1 வாரத்துக்கு முன்னாடி ஹனுமான் முதல்ல உள்ள வர ஆஞ்சநேய மூர்த்தி அழிச்சுண்டு அந்த குரங்கு அழிச்சுண்டு சிவபெருமான் குரங்காட்டி வேஷத்தில் நேர அயோத்தியாவுக்கு வராராம். வந்துட்டு தசரதருடைய அரண்மனை பக்கத்தில் எந்த இடத்துல ராமனுடைய மாளிகை உண்டோ அந்த திருமாளில் எந்த பால்கனிலேருந்து ராமனுக்கு பார்த்தா ரோடு தெரியுமோ அந்த பக்கத்தில் நின்றுண்டு குரங்காட்டி வித்தை காட்டுறாராம் சிவபெருமான். இந்த குட்டி குரங்கு ஆஞ்சநேய மூர்த்தியை நம்ம நல்ல குரங்கு ஆடுறாராமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வித்தையெல்லாம் காட்டின்னு இருக்கார். கரெக்டாக இப்போ ராமச்சந்திரமூர்த்தி வந்து பார்க்குறான். சிவபெருமான் கண்களில் ஆனந்த அவர் குரங்காட்டி வேஷத்தில் இருக்கார். ஆஞ்சநேயர் ஸ்வயம் குரங்காவே இருக்கார். அதனால் நம்ம எங்கே குரங்கை பார்த்தாலும் உடனே ஹனுமான் சொல்லிடுவோம். ஆனால் எந்த ரூபத்தில் வேணா எங்கே வேணா யாருக்கு வேணாலும் வருவார். அப்படி தான் காண கிடைக்கிறது. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக அப்படி கையை கூப்பிட்றார். அது வரைக்கும் என்னெல்லாமோ வித்தை காட்டின்னு இருக்கு. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், இந்த குரங்கை பார்த்து அதோ பார் ராமன் வந்துட்டான், ராமனை பார்த்து ஆடுறாராமா, அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஆடுறாராமான்னு ஒன்று ராமனை பார்த்தோன்னே இந்த ஆஞ்சநேய மூர்த்தி ஆடுறார். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஆனந்தமாக அந்த ராமனை பார்த்த உடனே சிவபெருமான் பாட ஆரம்பிச்சுடுறார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமன். இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமன்ற திரையோதாட்சரி மந்திரத்தை ஸ்வயம் ராமனே சமர்த்த ராமதாசருக்கு உபதேசம் பண்ணார்னு காண கிடைக்கிறது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாமஜபம் இது. எப்படி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாயெல்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி இது. அதிலெல்லாம் கூட அந்த ஓம்ன்ற சப்தம் வர்றதுனால யார் சொல்லணும், எப்படி சொல்லணும், எந்த விதத்தில் சொல்லணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா அந்த பிரணவம் வந்துடுத்துன்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஆனால் இதில் ஓம் கிடையவே கிடையாது. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. இப்போ கூட நம்ம ஸ்ருங்கேரி இளைய சன்னிதானம் கூட ராமருடைய இந்த கும்பாபிஷேக சமயத்துக்கு எல்லோரும் இது ஜபிங்கோ அப்படின்னு 1 மாதம் முன்னாடியே சொல்லிட்டார், எல்லோரும் விடாமல் ஜபிங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்றது அவ்வளோ அழகாக ஜபிக்க ஆடுறாராமான்லாம் சொல்ல ராமனை பார்த்து குட்டிக்கரணம் போடுறது, ராமனை பார்த்து கும்பிடு போடுறது, ராமனை பார்த்து குதிக்கிறது, இது எல்லாம் சிவபெருமான் சொல்ல சொல்ல ராமனை பார்த்து ஆஞ்சநேய மூர்த்தியே பண்ணுறான். அப்போ தசரத ராமான்னு கூப்பிட்றார். சாதாரண ஒரு குரல் கொடுத்தாச்சுன்னா ராமன் வந்துடுவான். அன்றைக்குன்னு பார்த்து ராமன் ஒன்றும் ரிப்ளை பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணலையாம். அதிசயமாக இருந்தது தசரதருக்கு. ராமன் அப்படி இருக்க மாட்டானே, ராமன் அப்படி இருக்கவே மாட்டானே. ஒரு குரல் கேட்டாச்சுன்னா அப்பா நினச்சாலே போய் எதிர்க்க நிற்பானா. பித்ருவாக்கிய பரிபாலனத்தில் ராமன் மகாசமத். நினச்சா வந்துடுவானே. என்ன ஆச்சுன்னு வந்து எட்டி பார்த்து அந்த குழந்தை அப்படியே அந்த குரங்காட்டத்தை பார்த்துன்னு லயிச்சு போய் கடந்தானா. தோளில் கை வச்சு நடா ராமான், அப்பா எனக்கு அந்த குரங்கு வேணும்னுட்டானா. தசரதர் சிரிச்சா, நீ இளவரசன், ஒரு சிங்கத்தை கேட்டால் நியாயம், ஒரு புலியை கேட்டால் நியாயம், இல்லாட்டி ஒரு யானையை கேட்டால் நியாயம். புலி சிங்கத்தெல்லாம் விட்டு என்னடா அப்படி போய் குரங்கை கேட்குற? இல்லைப்பா எனக்கு அந்த குரங்கு தான் வேணும். உடனே சரி அந்த குரங்காட்டியை குரங்கையை கூட்டின்னு வர சொல்லுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வரா. கையெல்லாம் கட்டின்ட்டு சிவபெருமான் சொல்லுங்கோ அப்படின்னு வந்து நிற்கிறாராம். இந்த பிள்ளைக்கு இந்த குரங்கு வேணுமா, கொடுத்துட்டு போயிடு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? ஒரு பணமும் வேண்டாம், இவங்கிட்ட இருந்தால் போதும். இது சேர வேண்டிய இடம் இங்கே தான், வேறு எங்கேயுமே வேண்டாம், இவன்கிட்ட இருந்தால் போதும்னு அந்த குரங்கை ராமனிடத்தில் ஒப்படைச்சிட்டு சிவபெருமான் கிளம்பி போயிட்டார். இது இன்னொரு ராமாயணத்தில் அப்படி இருக்குது. ஸோ அயோத்தியாவில் முதல்லையே ராமன் சின்ன குழந்தை, ராமனு கல்யாணம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே ராமனும் ஹனுமானும் மீட் பண்ணியாச்சு. அயோத்தியாலேயே தான் ஆஞ்சநேய மூர்த்தி இருந்தார். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி தான் விஸ்வாமித்திரர் வந்து கூட்டின்னு போகிறார் பாருங்க. அப்போ தான் ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார், சரியா ஆஞ்சநேயா, இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டாய், இனி வேறு விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, நீ அயோத்தியா விட்டு கிளம்பிடு, நீ இப்படி போய் காட்டில் அலைஞ்சிட்டு எப்படி நான் சுக்ரீவனை பார்க்க வருவேன், அப்போ மீட் பண்ணலான்னு சொல்லி அனுப்புகிறாராம்.
அது வரைக்கும் கல்யாணம் வர வரைக்கும் இந்த விஸ்வாமித்திர ஐஷிண்டு போகிற வரைக்கும் ராமச்சந்திர மூர்த்தியும் ஆஞ்சநேய மூர்த்தியும் ஒன்றாவே தான் அயோத்தியாவில் இருந்தார்கள். அதனால் இன்றைக்கும் அயோத்தியாவில் ஹனுமான் சாஸ்வதமாக இருக்கார் அப்படின்னு. என்றைக்குமே சாஸ்வதம். இந்த ராம ஜென்மபூமி விஷயத்துலலாம் பார்த்தா இந்த ஜட்ஜுக்கெல்லாம் ஒரு குரங்கு வந்து உட்காந்துட்டு இருந்தது. ஒரு வீட்டுக்கு போனால் அங்கேயும் ஒரு குரங்கு வந்து உட்காந்துது. அதே குரங்கு வந்து உட்காந்துது. இந்த தீர்ப்பு எழுதுகிற வரைக்கும் வாசல்லையே ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருந்ததுன்னு ப்ரூஃபே இருக்கார். அந்த ஜட்ஜே சொல்லியிருக்கார். அத்தனை பேருக்கு இந்த ராம ஜென்மபூமி விஷயத்தில் யாரெல்லாம் ராமனுக்காக நின்னார்களோ அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு குரங்கினுடைய தரிசனம் கிடச்சுட்டே இருந்தது. அந்த தீர்ப்பு வர வரைக்கும் மாற்றி 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 ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ராம ஜென்மபூமி விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரோட அனுபவத்தை வாசிச்சல்னா ஒவ்வொருத்தர் சொல்கிற நிறைய இருக்குது. நீங்கள் நெட்டில் தேடினெல்லாம் கிடைக்கும். ஜட்ஜிலிருந்து அந்த வக்கீல் பராசரன் முதற்கொண்டு எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஹனுமத் தரிசனம் லபிச்சிருக்கு. அத்தனை பேருக்கு ப்ரூஃப். இந்த ராம ஜென்மபூமி நாம் நினச்சிட்டு நாம தான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது ஆஞ்சநேய மூர்த்தி தான். அதனால தான் வளல் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறது எங்கள் ஆஞ்சநேய மூர்த்தி. அத்தனை ஸ்ட்ராங்காக அங்கே ராமநாமம் விடாமல் ஜபிச்சுட்டு இருக்கிறது ஆஞ்சநேய சுவாமி. அப்போ அந்த பகவானுடைய இஷ்டப்படி அவன் கூடவே இருந்தார். அவனே சொல்லிட்டான். உடனே அழகாக தானாகவே ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வரார். சுக்ரீவன் இடத்துல ஏன் வாலிக்கிட்ட போகலை? இந்த அவதாரத்தில் பார்த்தோம்னா சுக்ரீவன் யாரோட புத்திரன் தெரியுமா? யாரோட அம்சமாக வரான்? வாலி யாருடைய அம்சம்? சுக்ரீவன் யாருடைய அம்சம்? சரி, இப்படி வருவோம். மகாபாரதத்தில் கர்ணன் யாருடைய பிள்ளை? இவன் அர்ஜுனன் இந்திரன் பிள்ளை. ஸோ மகாபாரதத்தில் சூரிய புத்திரனான கர்ணன் அடிக்கிறாரா சுவாமி? கரெக்டா? இந்திர பூர்வ இது அவதாரத்தில் சூரியனுடைய பிள்ளையான சுக்ரீவனை சகாயம் பண்ணி இந்திரபுத்திரனான வாலி அடிக்கிறார். ராமவதாரத்தில். கிருஷ்ணவதாரத்தில் சூரியபுத்திரனான கர்ணனை அடிக்கிறார். இந்திரபுத்திரனான அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். எல்லாம் கணக்கு தான். பகவான் தானிக்கு தீனி சரி போயிந்தின் இல்லையா? கரெக்டாக கணக்கு பண்ணி அவதாரங்கள் உண்டு. ஸோ அப்போ வந்து சூரியபுத்திரனுக்கு ஒத்தாசை பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் இந்திரபுத்திரனுக்கு ஒத்தாசை பண்ணணும்னே பகவான் லீலை பண்ணுறான் மாற்றி மாற்றி. ஏன் சூரியபுத்திரனோட போகிறார் ஆஞ்சநேய மூர்த்தின்னா, ஆஞ்சநேய மூர்த்திக்கு சூரியன் தான் குரு. சூரிய பகவான் தான் குரு. அவரோட அதாவது உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் கண்டினியூஸாக அவரோட ட்ராவல் பண்ணி வேதம் முழுக்க படித்தவர் ஆஞ்சநேய மூர்த்தி. சூரியனுடைய சிஷ்யன் தான் ஆஞ்சநேய சுவாமி. அதனால தான் சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கார். இந்திரபுத்திரனான வாலிக்கிட்ட போகவே இல்லை. ஏன்னா வாலி தன்னுடைய தர்மம், வாலி சுக்ரீவன் அவர்கள் எல்லாருமே பகவத் கைங்கரியத்துக்காக பூமியில் அவதாரம் பண்ணவான். ஆனால் வாலி டீவியேட் ஆகி போயிட்டான். பகவத் கைங்கரியத்தை விட்டு ஒதுங்கி போனதுனாலே தான் சுவாமி அவனை அடிக்கிறார். அதே சுக்ரீவன் பகவத் கைங்கரியத்துக்காக காத்துட்டு இருந்ததுனாலே தான் அவனுக்கு ஏற்கனவே ஆஞ்சநேய மூர்த்தியை சகாயம் பண்ணுறதுக்கு அனுப்பினார் அப்படின்னு ஒரு ராமாயணத்தில் காண கிடைக்கிறது. பகவான் அவ்வளவு அழகாக சுக்ரீவனை தேடி வரார். தேடி வரும்பொழுது சுவாமியை தூரத்துலேருந்து பார்த்த உடனேயே சுக்ரீவன் பயந்து போய் இந்த காம்பீரியம், அந்த நடை உடை, ரிஷி வேஷம், கோதண்டம், அந்த அம்பரா துணியெல்லாம் பார்த்தோன்னே யாரோ பெரியவன் வரான், வாலி இந்த இடத்துல வர முடியாதுன்னு சொல்லி நடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிட்டான்னு சொல்லி மலைக்கு மேலே தாவறான். இதெல்லாம் நடந்தது ஹம்பி. அங்கே தான் எல்லாமே நடக்கிறது. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக ஆஞ்சநேய மூர்த்தி குரங்கு புத்தியை காட்டுறீரே, என்னத்துக்கு பயப்படணும்? அது யார் என்னன்னு தெரிஞ்சுப்போமே. என்னத்துக்கு ஒரு கற்பனையில், என்னத்துக்கு ஒரு பயம்? நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை கற்பனை பயம்தான். இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆகாமல் போயிடுமோ, இப்படி நடந்தாச்சுன்னா, இப்படி நடக்கலைன்னா, இது கேள்வி பதிலே கிடையாது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். சுக்ரீவன் இப்படி தான் பண்ணுறான். அப்போ ஆஞ்சநேய மூர்த்தி யார் என்னன்னு விசாரிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமேன்னு. அப்போ சுக்ரீவன் சொல்கிறான், நீ போய் விசாரிச்சுட்டு வா. ஏன்னா நீ தான் புத்திசாலி, இருக்கிற குரங்கு கூட்டத்தில் பெரிய புத்திசாலி நீ தான். நவ வியாக்கரண பண்டிதன். ஒரு விஷயத்தை எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், யாரிடத்துல எந்த விஷயத்தை சொல்லணும், எல்லாம் டீட்டெயில்டாக படித்தவர் ஆஞ்சநேய சுவாமி. சரியாக சொன்னால் நம்ம வேதம், இதிகாச புராணங்களில்
லைஃப் ஓரியன்ட் லெசன்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி படிக்கிற பாடங்களில் தான் லைஃபுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நம்மளுடைய புராண இதிகாச விஷயங்கள் எல்லாமே லைஃப் ஓரியன்ட் டீச்சிங்ஸ் மட்டும்தான். அது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே படிச்சுட்டு தான் இருந்தா. நிஜமாகவே சொன்னால் ஃப்ரீ எஜுகேஷன்ற கான்செப்ட் சனாதன தர்மத்தில் மட்டும்தான் உண்டு, குருகுலத்தில் மட்டும்தான் உண்டு. நோ டொனேஷன் நோ ஃபீஸ், எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் உனக்கு என்ன முடியுமோ நீ கொடு. இப்படி தான் குருகுல வாசமே. கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, சுதாமாவாக இருந்தாலும் சரி, இவ்வளோ தான். எல்லாம் படிங்கோ, உனக்கு வேண்டியதெல்லாம் கற்றுக்கோ, கடைசியில் நீ தான் குருதட்சணை கொடுத்துருவோம். ஆரம்பத்தில் ஃபீஸு டொனேஷன் ஒன்றும் கிடையாது. ஒரே ஸ்கூல் எதுனா குருகுல வாசம் மட்டும்தான். அப்போ இந்த ஆஞ்சநேய மூர்த்தியை தூது அனுப்புகிறானா. அப்போ ஆஞ்சநேய மூர்த்தி ஒரு பிராமண வேஷத்தில் தான் போய் சுவாமி முன்னாடி நிற்கிறார். ரூபத்தை மாற்றிண்டு ஃபஸ்ட்டு ஆஞ்சநேய மூர்த்தி ரூபத்தை மாற்றிண்டு போய் நிற்கிறது இந்த இடத்துல தான். அப்போ தான் அழகாக ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்குறார். பார்த்துட்டு கையை கூப்பிண்டு ரொம்ப அழகாக பேசுகிறார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஆஞ்சநேயருடைய அந்த ஸ்லோகம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப அழகான தோள்கள். இது ஏன் அலங்காரம் பண்ணலை? ஏன்னா பகவான் அப்போ வனவாசத்தில் இருக்கான். தோள்வளை, கைவளை, கவச்சம், கிரீடம் எதுவுமே இல்லை. வெறும் மர உரி, அதுவும் முட்டிக்கு மேலே தான் உடுத்தின்னு இருக்கான். வேறு எதுவுமே கிடையாது. அப்படி வெற்று மார்போட இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கான் சுவாமி. அப்படி இருக்கான். நான் பலன்னு இருக்கான். ரொம்ப காம்பீரியம். அப்போ கோபத்தில் வேறு இருக்கார். சீதையை தொலைச்ச கோபத்தில் வேறு இருக்கார். அதனால் இன்னும் வேகம் இருக்கான். நடையிலேயே வெட்டு ஒரு துண்டு விழுத்தி கிழிச்சு விடுத்துறேன் இந்த ராவணன் பையன்களெல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த வேகத்தில் வராராம் சுவாமி. அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி பார்த்துட்டு கையை கூப்பிட்டு கேட்குறார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கான்டெக்ஸ்டே. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரிஷி ரூபமாக இருக்குது. ரூபம் என்னமோ ரிஷி ரூபம், மர உரி எல்லாம் இருக்குது. ஆனால் வில்லு அம்பரா துணி இது ஒத்து வரலையே. ரிஷிக்கு எதுக்கு வில்லு அம்பரா துணியும்? தபஸ்விகளுக்கு அவசியமே இல்லையே. தபஸ்வி வந்து உட்காந்து கமண்டலம் வச்சுக்கலாம், கையில் தண்டம் வச்சுக்கலாம், ஜபமாலை வச்சுக்கலாம், அப்படி உட்காந்து ஜபிக்கலாம். இதான பண்ணுறது. இல்லை வில்லு அம்பு. உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக உலகத்துக்கே எல்லாத்தையும் தரக்கூடிய பிரம்மஸ்வரூபம் மாதிரி. நிஜமாகவே ரெண்டு பேரும் பிரம்மம் தானே, ராமனும் லக்ஷ்மணனும். ஆனால் எதையோ இழந்துட்டு தேடுற மாதிரி இருக்குது. உலகத்துக்கே நீங்கள் தான் எல்லாருக்கும் சகாயம் பண்ணுறவர்கள். ஆனால் பார்த்தா நீங்கள் யாருடைய சகாயத்தையோ தேடிண்டு போகிற மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா நிச்சயமாக தேவஸ்வரூபர்கள்னு தெரிகிறது. ஆனால் உங்கள் நிழல் பூமியில் விழுறது. அதனால் மனுஷர்கள். இப்படி எல்லாம் முரண்பாடாக இருக்கே, நீங்கள் யார் அப்படின்றாராம். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு சுவாமி நேரடியாக பேச மாட்டேங்கிறார். பேசாமல் லக்ஷ்மணனை பார்த்து, நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணக ந சாமவேத விதுஷக சக்கியமேவ பிரபாஷித்தும். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஆஞ்சநேயமூர்த்தியை சொல்லின் செல்வன் ராமன் கொண்டாடுற இடம் இதுதான். ரிக்வேதம் தெரியாத ஒருத்தனால் இவ்வளோ அழகாக பேச முடியாது. அந்த வாக் பிரயோகம் ரிக்வேதம் தான் இருக்கிறதே பழசு. கரெக்டாக ஸ்பஷ்டமாக சொல்லணும். யஜுர்வேதம் ரொம்ப குழப்பம். இந்த கணம் சொல்கிறோம் பார்த்தல, திருப்பி ரிப்பீட்டேஷன் வரும். இப்படி திரும்ப அதான் கணபாடிகள்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுதுன்னா குழம்பிடும். அதே வார்த்தை ரிப்பீட்டேஷன் வந்தாலும் அது பழைய பொருள் தராமல் புது பொருள் தரும்படியாக பேசணும். சாமவேதம் வந்து ரொம்ப அழகான அந்த மாடுலேஷன். இந்த வார்த்தை எப்படி சொல்லணும், ஏற்றி இறக்கி, அது சாமவேதம் பேசுகிற வாழ்க்கை ரொம்ப அழகாக வரும். நீங்கள் வேத பாடசாலை குழந்தைகளோட பேசி நல்லா கண்டுபிடிச்சிடலாம். அதுகள் அந்த ஏற்ற இறக்கம், அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அமக்கலமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குன்னு. அந்த அழகே ட்ரையாக இருக்கும். சொல்லும்போதே அழகாக இருக்க வேண்டாமா, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அந்த அழகுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்டும். ஸோ அந்த வாய்ஸ் மாடுலேஷனுக்கு சாமவேதம். பகவான் சொல்கிறான், நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணக ந சாமவேத விதுஷக சக்கியமேவ பிரபாஷித்தம். இது மூணும் தெரியாத ஒருத்தரால் எப்படி பேச முடியாது. இது மூணும் கரைச்சி குடிச்சிருக்கான், எப்படி பேசுகிறான் பாருடா அப்படின்ற. இது நேரடியாக ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லலையா, லக்ஷ்மணன் கிட்ட பேசுகிறாரா. ஏன்னு கேட்டால் ஆஞ்சநேயமூர்த்தி சுக்ரீவனோட தூதுவன். ஸோ ஒரு தூதுவன், ஒரு அம்பாசிடர் கிட்ட ஒரு ராஜா பேசக்கூடாது. ராஜாவோட அம்பாசிடர் தான் பேசணும். இதெல்லாம் ஒரு அழகான ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸு. நிஜமாகவே ராமர் கோயில் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். நிச்சயமாகவே ஹிந்துஸ்தானம்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் ராம ஜென்மபூமி, சந்தேகமே கிடையாது.
ஏன்னா ராமன் அடையாளம், இந்த தேசத்தின் அடையாளம். அந்த தேசத்தின் அடையாளம் வரக்கூடாது, இவ்வளோ போராட்டம், வரணுன்னு தான் இவ்வளோ போராட்டம். ஸோ அதனால் அந்த அடையாளம் வந்து நின்னாச்சுன்னா இது இந்துஸ்தானம் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு தான் அவ்வளோ பயப்படுறா. அது இந்துஸ்தானம் ஆகிறது இவ்வளோ போராட்டம். சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா, அப்படி தான் பாரதி சொல்கிறார். ஸோ சேதமில்லாத இந்துஸ்தானம் அமையக்கூடாதுன்னா அத்தனை போராட்டமும் அமையணும் தான் ஒரு போராட்டம். எப்போயுமே தர்மத்துக்கு அதர்மத்துக்கு போராட்டம் உண்டு இல்லையா? ஆனால் தர்மம் சாலிடாக வந்து நின்றுடும். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி பேச மாட்டேங்கிறானா, லக்ஷ்மணனை பார்த்து பேசுகிறான். எல்லா விஷயம் தெரிஞ்சவன்ட்டு அப்படி பேசுவான். இவன் நம்ம யார் மந்திரியாக வச்சுருக்காளோ அவளுக்கு ஒரு குறை இல்லை அப்படின்றார் சுவாமி. அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி யோசிக்கிறார், இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே, எனக்கான பதில் இல்லையே. அப்போ பகவான் சொல்லலாம், லக்ஷ்மணா நீ பதில் சொல்லு. அவன் தூதுவன், அவன்கிட்ட நீ பேசு, நான் ஏன் பேசணும்? அவனுக்கு சுக்ரீவனுக்கு ஒரு தூதுவன் உண்டுனா எனக்கு தூதுவன் உண்டு, நீ பேசு. அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார், லோகநாதம் புரோபூத்வா சுக்ரீவம் நாதம் இச்சதி. ஒரு முன்னாடி லோகநாதனாக இருந்தார், ஜெகநாதனாக இருந்தார். இப்போ சுக்ரீவனை நாதனாக அடையணும்னு வந்திருக்கார். அவர் என்ன தம்பியாக பார்க்குறார் அப்படின்னு சொல்வார். அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி கேட்பார், அவர் தம்பியாக பார்க்குறாருன்னு எனக்கு புரியாது, அப்போ நீங்கள் என்னவா நினைக்கிறார் அவரை? வார்த்தை அவ்வளோ அழகாக, நம்மெல்லாம் அறகுறையாக கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கோம். லக்ஷ்மணன் சொல்கிறார், அவர் என்ன தம்பியாக நினச்சிட்டு இருக்கார், பார்க்குறார். அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி பிடிச்சார், அப்போ நீங்கள் என்னவா நினைக்கல அவரை? அவர் என்னுடைய எஜமானனாக குருவாக எல்லாமாக மேலே நினச்சிட்டு இருக்கேன். அவர் தான் என்னை தம்பியாக நினச்சிட்டு இருக்கார். நான் அவர் சகோதரனை தவிர எல்லாமாக அவரை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றார். ஏன்னா 2 பேர் நவவியாக்கரண பண்டிதர், இவா 2 பேர் பேசுகிறத கேட்டு ராமச்சந்திரமூர்த்தி ரசிச்சுட்டு இருந்தானா. அடுத்த க்ஷணம் ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்வயம் குரங்கா நின்று கைகூப்புறார், ஹனுமானாவே. அப்போ கண்ணாலேயே பார்த்து ராமனை பார்த்து கேட்குறாராம், பிரபோ அந்த குரங்கு மந்த புத்தி, உங்களை மறந்து போயிட்டேன், எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், நான் தான் ஏதோ தெரியாத மாதிரி உங்களை கேட்குறேன், நீங்களும் ஏன் இப்படி தெரியாத மாதிரியே என்கிட்ட பேசவே இல்லையே. இப்போ பகவான் கண்ணாலே பார்த்துன்னு சிரிச்சுட்டே சொன்னானா, கண்ணாலே இதெல்லாம் பேசுகிறான், நீ என்னுடைய ஆஞ்சநேயனாக வந்தால் நான் பேசியிருப்பேன்டா, நீ வேஷம் போட்டு வந்தால் நானும் தெரியாத மாதிரி இருந்தேன், நீ என்கிட்டயே விளையாட்டு காட்டினான், திருப்பதிக்கே லட்டு மாதிரி, சூரியனுக்கே டார்ச்சுன்னு சொல்கிற மாதிரி, நீ என்கிட்டயே வந்து உன்னுடைய இதெல்லாம் காமிச்சேன்னா எனக்கும் தெரியுமே, இப்போ நீ ஆஞ்சநேயனாக பார்க்குறேன், நானும் ராமனாக பேசுகிறேன். அப்படி இந்த ஹனுமானுக்கும் ராமனுக்கும் நிறைய இடங்களில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹனுமான் ராம சம்வாதம், அவளுடைய மீட்டிங், 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும், அத்தனை ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி சுக்ரீவன் கிட்ட அழைச்சிட்டு போவார், எல்லாம் நடக்கும். அப்புறமா சீதையை தேடுறதுக்கு எல்லாம் நடக்கும். அந்த மழைக்காலம், அதனால் சுக்ரீவன் இடத்துல நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, ரொம்ப நாளாக நீ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவன், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா சீதையை தேடலாம் அப்படின்னும் பொழுது கிஷ்கிந்தாவில் ஆஞ்சநேயமூர்த்தி, ராமன், லக்ஷ்மணன் 3 பேர் மட்டும் தனியாக இருக்கா. சுக்ரீவன் அவன் குடும்பத்தோட ஜாலியாக சௌக்கியமாக இருக்கான், வெக்கேஷன் கிடச்சா மாதிரி அப்பாடான். அப்போ ராமன் புலம்புன்னு புலம்புறார் சீதையை பற்றி. அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி சிரிக்கிறார், என்ன எவ்வளோ பெரிய ராமன் கடைசியில் போய் ஒரு பொம்பளைக்காக இவ்வளோ அழறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாராம். வசிஷ்டருக்கு என்னத்தை பாடத்தை படித்தார்? இந்த மயிலை பார்த்தா புலம்புறார், மழையை பார்த்தா புலம்புறார், மானை பார்த்தா புலம்புறார், சீதே இதே ஜபமாக இருக்க, என்னத்துக்கு இப்படி புலம்புறாரோ அப்படின்னும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளையெல்லாம் வியாக்கியானம் பண்ணுவார். பெண் சுகம் பெண் வாசனை தெரியாதவன் ஹனுமான், அதனால் இப்படி புலம்புறான். ராமனை பார்த்து இவர் புலம்புறாராம், என்ன இப்படி இருக்காரு சே அப்படின்னு. அதே ராமன் சீதைக்கு இவனை தூது விட்டு அனுப்பி சீதையை பார்த்தோன்னே ஆஞ்சநேயமூர்த்தி நினச்சிக்கிறாராம், இந்த சீதையை பிரிஞ்சு விட்டு எப்படி உசுரோடு இருக்கார் பகவான். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆஞ்சநேயமூர்த்திக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதெல்லாம். அப்போ மனசுக்குள்ளே வெறும் ராமன் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாராம். இந்த லங்கையில் போய் சீதையை பார்த்துட்டு, ஓ இந்த சீதையை பிரிஞ்சுவிட்டு எப்படி தான் சுவாமி இன்னும் உசுரோடு இருக்கார், பெரிய தவம் பண்ணுறார், நிஜமாவே என் ராமன் ரொம்ப பெரியவன் அப்படின்னு அப்போ தான் ஒத்துட்டாராம். சீதையை பார்த்த பிறகு தான் ராமன் பெரியவன் அவருக்கு புத்தி வந்ததான். அதனால தான் சீதை கிட்ட தூது போயிட்டு திரும்பி வந்த உடனே ராமச்சந்திரமூர்த்தி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் ஆஞ்சநேயரை. எல்லாரும் நினச்சிருந்த ஆஞ்சநேயன் பண்ண கைங்கரியத்துக்குன்னு. வைஷ்ணவ பெரியவா சொல்லுவா, அது ஆஞ்சநேயனுக்கான ஆலிங்கனம் இல்லை, ஆஞ்சநேயர் ஹிருதயத்துக்குள்ளே சீதை வந்துட்டான், அந்த சீதையை உள்ளுக்குள்ளே போய் ஆற தழுவுவதற்காக வெளியிலேருந்து ஆஞ்சநேயனை கட்டின்றான்.
வெளியிலேருந்து ராமன் ஆஞ்சநேயனை கட்டிண்டானா, ஹிருதயத்துக்குள்ளே போய் சீதையை கட்டிண்டானா. வெளியிலேருந்து ஆஞ்சநேயருக்கு ஆலிங்கனம், உள்ளே போய் சீதைக்கு ஆலிங்கனம் அப்படின்னு. அப்போ ஒரே சந்தர்ப்பத்தில் 2 ராமனை அனுபவித்தது ஆஞ்சநேயமூர்த்தி. வெளியிலேருந்து ஒரு ராமன், அதே சமயத்தில் ஹிருதயத்துக்குள்ளே ஒரு ராமன் நுழைஞ்சு, எவ்வளோ எப்படி நினச்சி பாருங்க. நீங்கள் கோவிலில் போய் பார்க்கல, ராமனை பார்த்துட்டு இருக்கு, திடீர்னு உள்ளே ஒரு ராமன் நுழைஞ்சா என்ன சொல்ல முடியும்? அது வெளியிலேருந்து ஒரு ராமன் இப்படி ஆலிங்கனம் பண்ணுறான்னா, உள்ளுக்குள்ளேருந்து இன்னொரு ராமன் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அப்படி எல்லாம் அனுபவிக்கிறவர் அந்த ஆஞ்சநேய மூர்த்தி. அத்தனை அழகாக யுத்தம், பகவானுக்கு அவ்வளோ பெரிய கைங்கரியம் பண்ணுறவர். யுத்தமெல்லாம் முடிஞ்சு பகவான் ஜெயித்த உடனேயே சீதை கிட்ட ஹனுமானை தான் தூது அனுப்புகிறார். அப்போ கூட லக்ஷ்மணன் அனுப்பியிருக்கலாம், லக்ஷ்மணன் நன்னா தானே தெரியும். ஆனாலும் சீதை ஒரு பயத்திலேயே இருக்காளாம், எல்லாமே மாயையாக இருக்குங்க, ஹனுமான் போனால் நம்பிடுவா. ஏன்னா ஏற்கனவே இவன் பார்த்துருக்கான். அது இல்லாதபடி இவனுக்கு சீதை கிட்ட பேச தெரியும். லக்ஷ்மணன் பார்த்தா ஓன் அழ ஆரம்பிச்சிடுவான், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை 10 மாதம் அப்படின்னு ஓன் அழ ஆரம்பிச்சிடுவான். கடைசியில் விஷயத்தை மறந்து போயிடுவான், சொல்ல மாட்டான். ஆஞ்சநேயன் போனான்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிடுவான், நான் ஜெயிச்சுட்டேன்றதை கன்வை பண்ணிவிடுவான்னு சொல்லி ஆஞ்சநேய மூர்த்தியைத்தான் தூது அனுப்புகிறாராம். தூது அனுப்பின உடனேயே ஆஞ்சநேய மூர்த்தி போய் கைகூப்பி சீதா மாதா கிட்ட, பிரபு ஜெயிச்சாச்சுமா அப்படின்னு உடனே சீதை குலுங்கி குலுங்கி அழறாளாம். அப்போ ஆஞ்சநேய மூர்த்தி பார்க்குறார், சரி இவ அழுதுன்னு இருக்கா, அவருக்கு தெரியுது சந்தோஷத்தில் அழறான்னு. ஆனால் கொண்டாட வேண்டிய சமயத்தில் எதுக்கு அழணும், அதனால் டைவர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அம்மா எதுக்கு அழறல், என்ன விஷயம், அதான் பகவான் ஜெயிச்சாச்சேம்மா அப்படின்னு உடனே தாயார் சொன்னாலாம், இல்லடா குழந்தை, நீ இவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லியிருக்காய், உனக்கு என்ன சன்மானம் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். உனக்கு நீ கொடுத்த செய்திக்கு தகுந்ததான ஒரு சன்மானம் கிடைக்கல, என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, அதனாலே அழறேன் அப்படின்னாலாம் தாயார். அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி பக்கத்தில் இருக்க அந்த ராட்சசிகளெல்லாம் பார்த்துட்டு கை கூப்பிண்டாராம். சீதா மாதா பார்த்து எனக்கு ஒரே ஒரு வரம் தாங்குன்னாராம். என்ன வரம் அப்படின்னு கேட்டாலாம் தாயார். அன்னம் படுத்தது அஞ்சும் படுத்தனம், அந்த ஒரு வரம் தாருங்கள் அப்படின்னு விட்டாராம். இது பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம். அன்னம் படுத்தது அஞ்சும் படுத்தனம். இந்த அன்னம் இருக்க சாப்பாடு அது 5 விதமான கஷ்டங்களுக்கு உள்ளாகிறது. முதல்ல அது நெல் செடியில் இருக்கும், அது அறுத்தல், நெல் செடி அறுக்கிறது முதல்ல. அந்த மாதிரி சில ராட்சசிகளெல்லாம் அப்படி அறுக்கணும், ஒரு கத்தி வச்சு இப்படி அறுக்கணும். நெல் அறுவடை பண்ணுற மாதிரி சில பேர் தலையெல்லாம் அப்படி கொய்து எடுக்கணும். முதல்ல அறுத்தல், அதுக்கப்புறமா அடித்து அழகாக பிரிப்பா இல்லையா, போர் அடிக்கிறது, அடித்து அடித்து அடித்து. அந்த மாதிரி சில பேர்லாம் காலை பிடிச்சி தலை கீழே டக்கு டக்கு டக்குன்னு நல்லா அடிக்கணும். உங்களை படுத்தின பாட்டுக்கு ஃபஸ்ட்டு அறுத்தல், அப்புறம் அடித்தல், அதுக்கப்புறம் இடித்தல். இந்த உமி தனியாக பிரிக்கிறதுக்காக நன்னா இடிப்பா இல்லையா, அந்த மாதிரி சில பேர் கீழே போட்டு தன்னை தொக்க 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 தொக்கன்னு தொக்கைக்கணும் காலால். அறுத்தல், அடித்தல், அதுக்கப்புறமா இடித்தல், அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அரிசியை போட்டு வடித்தல், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வாயில் போட்டு கடித்தல். இந்த அன்னத்துக்கு 5 பாடு இருக்குது. நம்ம ஃபஸ்ட் கிளாஸாக சாதனம் என்ன நித்து இருக்குது, வெந்திருக்கு, ஜோராக்குன்றவங்க அதுக்கு இத்தனை பாடு இருக்குது. இந்த 5 விதமான கஷ்டங்களை உங்களை படுத்தின இந்த ராட்சசிகளை நான் படுத்தணும், எனக்கு வரம் தாருங்கள்னு கேட்டாராம். அப்போ சீதா மாதா சிரிச்சாலாம், ராமகோஷ்டி நல்லா தான் இருந்தது நான் கிளம்புற வரைக்கும், இப்போ இப்படி மோசமாக போயிடுத்து. யார் உலகத்தில் குற்றம் பண்ணலை, காரியம் கருணம் ஆரியேன ந கஷ்டித் ந அபராத்தியத்தின். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ராமனுடைய சரணாகதி ஸ்லோகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு அத்தனை அழகாக ஒரு முறை என்ன சரணடைஞ்சாச்சுன்னா எல்லா பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம்னு ராமனுடைய சரணாகதி ரகசிய ஸ்லோகம். இது தாயாருடைய சரணாகதி ஸ்லோக ரகசியமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கொண்டாடுவா. அப்போ தாயார் சொல்கிறா, குழந்தை உலகத்தில் தப்பு பண்ணாதவா யார், எல்லார்கிட்டேயும் தப்பு இருக்குது, தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்க முடியாதுரா, மன்னிச்சு விடணும். காரியம் கருணம் ஆரியேன ந கஷ்டித் ந அபராத்தியத்தி. உலகத்தில் யார் தப்பு பண்ணலை, ஓ ராமன் தப்பு பண்ணலையா, நான் தப்பு பண்ணலையா, லக்ஷ்மணன் தப்பு பண்ணலையா, நீ தப்பு பண்ணலையா, ஒவ்வொருத்தரையும் தாயார் எல்லாரும் குத்தவாளி ஆக்கிட்டாலாம். அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி கேட்குறார், ராவன் என்ன தப்பு பண்ணார், எல்லா ஜனங்களும் அவர் கூடவே தான் காட்டுக்கு வந்தால், எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்பொழுது விட்டுவிட்டு அவர் பாட்டு காட்டுக்குள்ளே கிளம்பி போயிட்டார், அது குத்தம் இல்லையா?
லக்ஷ்மணன் என்ன குத்தம் பண்ணார்? லக்ஷ்மணன் என்ன குத்தம் பண்ணானா? நான் கோச்சிருந்தா உடனே ஓரத்தில் எங்கே ஒளிஞ்சு நிற்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு என்னை விட்டுட்டு ஏன் போனான்? நான் கத்தினா அவனுக்கு என்ன அவ்வளோ ரோஷம்? ஓரத்தில் ஒளிஞ்சுட்டு இருந்தானா ராவணன் வந்து என்னை தூக்கின்னு போயிருக்க மாட்டான் இல்லையா? அதனால் அது அவன் மேலே குத்தம். சரிம்மா, நீங்கள் என்ன குத்தம் பண்ண? சுவாமி காட்டுக்கு வராதேன்னார், நான் தான் வம்படித்து காட்டுக்கு வந்தேன், அது என் மேலே குத்தம் இல்லையா? சரிம்மா, என் மேலே என்ன குத்தம்? என்ன குத்தமா? இவளெல்லாம் அடிக்கணும் உதைக்கணுன்ட்டு அதுவே குத்தம் தான். அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி கையை கூப்பிக்கிறார். நான் இவ்வளோ நாள் ராமனுக்கு தான் காருண்யம் நினச்சேன், எங்கள் சீதா மாதாவுக்கு அவ்வளவு காருண்யம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார்னு வால்மீகி ராமாயண விஷயம். அப்போ ராமனுக்கும் சீதைக்கும் அத்தனை நம்பிக்கைக்குரியவர்கள் இவர் தானா, வாயுபுத்ரா வானர வீரா அப்படின்னு. பட்டாபிஷேகம் எல்லாம் நடந்து முடிஞ்சோடனே சுவாமி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறார். அப்போ தான் விபீஷணனுக்கு கூட ரங்கராஜனை கிஃப்டாக கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் பகவான் அயோத்தியாவிலிருந்து ரங்கன் ஸ்ரீரங்கம் வந்தான். சரியா, அயோத்தியா வாசி ராமனை விட சீனியர் மோஸ்ட் வாசி யாருன்னா ரங்கராஜன் தான். சரியா, வடநாட்டு பெருமாள் தான் அவர், தென்னாட்டு பெருமாளே கிடையாது. வடக்கிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்த முதல் சாமி யாருன்னா ரங்கராஜன் தான். சரியா, ராமனுடைய குல தெய்வம் ரங்கராஜன். சரியா, ராமஜென்மபூமிக்கு முதல் பத்திரிக்கை ரங்கராஜனுக்கு தான் வச்சுருக்கணும் நியாயமாக சொல்லணும்னா. அவன் ஏன்னா ரங்கராஜன் இடத்துல பிரார்த்திச்சுட்டு தான் ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தான்னே இருக்குது. ரங்கராஜனை சுற்றின்னு தான் பகவான் பிரதட்சணம் பண்ணான் பட்டாபிஷேக சமயத்துலன்னே காண கிடைக்கும். அதனால் அத்தனை விசேஷம். அயோத்தியாவுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் தான் நெருங்கின தொடர்பு. ராமனுக்கு முன் இஷ்வாகு குலதனம்னு ரங்கராஜனுக்கு தான் திருநாமம் ஏற்றம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்த பகவான் தாயார் பார்க்குறா, ஆஞ்சநேயனுக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி உனக்கு என்ன தோன்றதோ நீயே கூட அவனுக்கு அப்படின்னு தாயார் ஒரு முத்து மாலையை எடுத்து கொடுக்குறார். கொடுத்தாச்சு, சாதாரணமாக வாங்கி கழுத்தில் போட்டுப்போம். இந்த ஆஞ்சநேயமூர்த்தி அதை உடச்சி பார்க்குறாராம். எல்லோரும் சொல்ல, குரங்கு கையில் பூ மாலை கொடுத்தாலே வம்பு, இந்த முத்து மாலையை வேறு கொடுத்துருக்காளே. அப்போ ராமன் கேட்குறான், எதுக்கடா அதை உடச்சி பார்த்துட்டுருக்கேன்? இல்லை, எல்லாத்துலேயும் ராமன் உண்டு, இந்த முத்து மாலையில் ராமன் இருக்கானான்னு பார்த்தேன், ராமனை காணலை அப்படின்னுட்டாங்க. அப்போ உடனே எல்லோரும் சிரிச்சாலாம். ஆமாம், இவர் பெரிய ராமபக்தன், என்னமோ இவர் நெஞ்சில் அப்படியே ராமன் இருக்கானா அப்படின்னு கேட்க, அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி தன் நெஞ்சை கிழிச்சு காமிச்சாராம். வெளியில் இருந்த ராமனை விட அவர் ஹிருதயத்தில் இருந்த ராமன் அத்தனை அழகாக இருந்தானாம். ஏன்னா வெளியில் இருக்கிற ராமன் எல்லாரும் பார்த்து கண் திருஷ்டி பட்டு விடுத்தான். இவர் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற ராமன் யார் கண்ணும் படாததுனால இன்னும் பலன்னு ஜொலிச்சுட்டு இருந்தானாம். இப்போ தன் ஹிருதயம் வரைக்கும் எப்பொழுதுமே சதா சர்வதா ராமஸ்மரண ராமத்தியானம் நன் நெஞ்சிலேயே வச்சுருக்கா. என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ராமனை தன் ஹிருதயத்தில் வச்சுருக்காராம் இந்த ஆஞ்சநேயமூர்த்தி. காஞ்சி மகாபெரிவா சொல்லுவார், குரங்குக்கு எதுக்கு வெண்ணெய்? இந்த முத்தை கடிச்சு புண்ணு ஆகிடுத்தான், அதுக்காக வாயில் வெண்ணெய் வைக்கிறோம். காஞ்சி மகாபெரிவாவோட வியாக்கியானம் இது. முத்து இது தானே, சுண்ணாம்பு தானே, நிறைய கடிச்சு வாயெல்லாம் புண்ணாக போயிடுத்து, அது போகிறதுக்காக வாயில் வெண்ணெய் வைக்கல. குரங்குக்கு எதுக்கு வெண்ணெய்? குரங்குக்கு எதாவது வெண்ணெய் கொடுப்பாளா? அவசியம் இருக்கா? அதனால் அதுக்கெல்லாம் மகாபெரிவா எங்கிருந்தோ வியாக்கியானம் எடுத்து கொடுக்குறார். அதெல்லாம் தான் மகாபெரிவாவோட விஷயம். அப்படி அந்த ஆஞ்சநேயமூர்த்தி ராமஸ்மரணையோடையே இருக்கார். பகவான் கிளம்பும் பொழுது கூட வரியான இல்லை, ராமநாமம் இருக்கிற வரைக்கும், ராமாயணம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் தான் இருப்பேன்னு இருந்துட்டுருக்காராம். அதனால் ஆஞ்சநேயர்னாலே ராமாயணம், ராமாயணத்தினாலே ஆஞ்சநேயர். இன்றைக்கும் ராம ஜென்மபூமி இவ்வளோ அழகாக கட்டுறோம், கோலாகலம்னா நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், அந்த கும்பாபிஷேக சமயத்தில் நிறைய குரங்குகள் எங்கேருந்தோ வந்துடும். நிஜமாவே இன்றைக்கி ஆனால் இப்போ ஜடாயு இந்த பறவையெல்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய அந்த பெரிய ஈகள்லாம் உள்ளே வந்தாச்சு. காணாமல் போன பறவைகள்லாம் திருப்பி இந்த பக்கத்தில் வந்துட்டுருக்குன்னு சொல்லி நல்ல பெரிய விங்ஸோடு அந்த ஜடாயுடைய அந்த வம்சத்தினுடைய கழுகுகள்லாம் அயோத்தியா பக்கத்தில் அலைய ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொன்றா ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ராமராஜ்யம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டுருக்குன்னா, எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய ராமநாம ஜபம். சதா சர்வதா ராமஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்காராம். அந்த ஆஞ்சநேயமூர்த்தி நம்ம எல்லாருக்கும் கூட இருக்கார். என்றைக்குமே பஞ்சபூதங்களையும் ஜெயிச்சு ராம கைங்கரியம்னால 5லே 1 பெற்றான். பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு பெற்றான், 5லே 1 பெற்றான். 5லே 1 தாவி, பஞ்சபூதங்களில் 1 ஜலம், அந்த கடலை தாண்டுறது, 5லே 1 பெற்றான், வாயு பெற்றான்.
அஞ்சிலே ஒன்றை தாவி கடலை தாண்டி அஞ்சிலே ஒன்று ஆறாக. ஆறுன்னா வழின்னு அர்த்தம். ஆகாசத்தை பஞ்சபூதங்களில் ஒன்று ஆகாசம். ஆகாசம் வழியாக லங்கைக்கு போனதுனால அஞ்சிலே ஒன்று ஆறாக. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி. இந்த இடத்துல 2 பாடபேதம் உண்டு. ஒன்று ஆருயிர் காக்க ஏகின்னு ஒன்று உண்டு. ராமனுடைய ஆருயிரான சீதா பிராட்டியை காக்க ஏகி போனான்னு. சில இடத்துல ஆரியர்க்காக, ஆரியன் அப்படின்னா ஜென்டில்மேன், ராமனுக்காக ஏகின்னு அர்த்தம். ராமனை ஆரியா அப்படின்னே கூப்பிடுவான். ஆரியருக்காக ஏகி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை. பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமி பெத்த சீதா. அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு. அனங்கைனா ஸ்திரீ. அவளை பார்த்துட்டு அயலார் ஊரில் இன்னொருத்தன் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னியை வச்சுட்டார். அந்த அஞ்சனா தேவியை எல்லாரும் அஞ்சு குட்டி அப்படின்னு வாழலாம், இவர் ஆஞ்சு குட்டின்னு வாழலாம். அதனால் அம்மா பேர் வச்சு 5 5 5 5ன்னு சொன்னார் கம்பன் அப்படின்னு சொல்லி வர்ணிப்பா சில பெரிய வாழலாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அவன் எங்களுக்கு ராமபக்தியை கொடுத்து காப்பாற்றுவான். இதுதான் அர்த்தம். முழு சுந்தரகாண்டத்தை ஒரு இதில் முடிச்சுட்டார் கம்பன். கரெக்டாக வாயு, அப்புறமா ஜலம், அதுக்கப்புறமா ஆகாசம், அதுக்கப்புறம் பூமி, கடைசியில் அக்னி. கரெக்டாக பஞ்சபூதங்களை வச்சுண்டு 5 5 5ன்னு சொல்லி அவன் எம்மை அழித்து காப்பான். அவன் எங்களுக்கு ராமபக்தியை கொடுத்து ராமநாமத்தை கொடுத்து காப்பாற்றுவான் அப்படின்னு தான் கம்பனுடைய வர்ணனை. அதனால் பஞ்சபூதங்கள் இருக்கிற வரைக்கும் ஆஞ்சநேயமூர்த்தி பிரபாவம் உண்டு. பஞ்சபூதங்கள் நம்பி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நித்தியம். அதனால் இனிமேல் எந்த நெருப்பை தொட்டாலும் சரி, குளிர்னாலும் சரி, ஆகாசத்தை பார்த்தாலும் சரி, தண்ணியை பார்த்தாலும் சரி, பூமியில் நடந்தாலும் சரி 5 5 5 5ல் ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுட்டே நடந்தேன்னா சதா சர்வதா ஆஞ்சநேய சுவாமி ஸ்மரணையோடு இருந்துட்டாலே ராம தரிசனம் சர்வ சுலபம். ராமனை பிடிக்கணும்னா அவனுடைய சேவகனை பிடிச்சா போதும், ராமதூதனை பிடிச்சா போதும். இந்த மந்திரியெல்லாம் பிடிக்கணும்னா அவள் பிஏ பிடிச்சா போதும் இல்லையா? அந்த மாதிரி ராமனை பிடிக்கிறது ஈஸியஸ்ட் ஆப்ஷன். அயோத்தியா போய் நல்லா தரிசனம் பண்ணுமா இப்போயே ஆஞ்சநேயரை பிடிச்சிருங்க. ராமனை பிடிச்சா கூட காரியம் நடக்காது. ஆஞ்சநேயரை பிடிச்சாச்சுன்னா நிச்சயமாக அயோத்தியாவில் ஃபஸ்ட் கிளாஸ் தரிசனம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு இன்றைக்கி பாக்கியம். இன்றைக்கி இந்த ஹனுமத் ஜெயந்திக்கு ஒரு முக்கியமான சில விஷயங்கள் ஆஞ்சநேய பிரபாவத்தை அனுபவித்தோம். ஜெய் போலோ சீதாராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஜெய் போலோ ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. 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 जय भोलो सीतारामचंद्र भगवान की जय. भोलो वीर धीर सूरांजनेय स्वामी की. नमः पार्वती पतये हर हर महादेवा. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्ण.